வணக்கம். சித்தக்க உணவே மருந்து, மருந்தே உணவு. சித்த மருந்துகள் எடுத்துக்கும் போது எல்லாருக்கும் ஒரு சில சந்தேகங்கள்லாம் வரும். அந்த என்னென்ன சந்தேகங்கள், அதுக்கு என்னென்ன தீர்வு அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் விஷயம் என்னன்னா, சித்த மருந்துகள் எடுத்துக்கும் போது உடல் வந்து சூடாயிடும் அப்படிங்கிறது முதல் விஷயமா இருக்கும். பொதுவாக சித்த மருந்துகளும் உடம்பு சூடாகுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஆனால் சூடாக்கி ஒரு சில விஷயங்கள், அதாவது நோயை தீர்க்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த உடல் சூட்டுக்கான மருந்துகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்போதான் உடம்புல இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அந்த வைரஸோ பாக்டீரியாவோ உள்ளார இருந்துச்சுன்னா அது சாகக்கூடிய தன்மை வந்து வரும். அதனால சித்த மருந்துகள், ஒரு சில மருந்துகள் மட்டும் கண்டிப்பாக உடல் சூட்டை அதிகமாகும். ஆனால் அது நோய் தீர்க்கக்கூடிய விஷயமே தவிர உடல் சூடு அப்படியே தங்கிடாது. அதுக்கும் அந்த உடல் சூடை தணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நோய் குணமான பிறகு உடல் சூடு தணிக்கிறதுக்கும் மருந்துகள் கொடுப்பாங்க சித்த மருத்துவத்தில். அதே மாதிரி எல்லா மெடிசனுமே உடல் சூட்டை அதிகமாக்கவே ஆக்காது. இது முதல் விஷயம். அடுத்தது வந்து சித்த மருந்துகள் எடுத்துக்கும் போது இங்கிலீஷ் மெடிசன், அலோபதி மெடிசன் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு சந்தேகமா இருக்கும். இப்போ வந்து சித்த மருந்துகள்ல எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள், நமக்கு தெரிஞ்ச அந்த சின்ன சின்ன மூலிகைகள் பேர்லாம் சொல்றேன். கண்டந்திப்பிலி, வால்மிளகு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற, சாதாரண யூஸ் பண்ணுற வெந்தயம், இதெல்லாம் தான் அதிகமாக வந்து சித்த மருந்துகளை சேர்த்துக்கிறோம். மூலிகைகளை உட்பட குப்பைமேனி இலை, ஆடாத்தோட இலை, இது மாதிரிலாம் இதெல்லாம் பக்குவமாக நஞ்செல்லாம் முறிச்சிட்டு அதுலேருந்து எடுத்துக்கிற ஹெர்பல் மெடிசன் மட்டும்தான் சித்த மருந்துகளாக இருக்கும். அப்போ இதை நம்ம டெய்லியே யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பூண்டு, மிளகு எல்லாமே யூஸ் பண்ணி தான் நம்ம சமையலே செய்கிறோம். இப்போ அதை சாப்பிடும் போது இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் சித்த மருந்துகள் சாப்பிடும் போது இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கலாமா அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது, தாராளமாக எடுத்துக்கலாம். இதே இங்கிலீஷ் மெடிசன், அலோபதி மெடிசன் எடுத்துக்கும் போது தான் நீங்கள் பயப்படணும். கெமிக்கல் சாப்பிட்றோமே, அது வந்து லிவருக்கோ சரி கிட்னிக்கு சரி என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம தான் அப்போ யோசிக்கணுமே தவிர, சித்த மருந்துகள் முழுக்க முழுக்க ஹெர்பல் மெடிசன்ஸ் மட்டும்தான். ஸோ அதை எடுத்துக்கும் போது நமக்கு இந்த பயம் வர தேவையே இருக்காது. அப்புறம் மூணாவதா என்ன சந்தேகம் அப்படின்னா, சித்த மருந்துகள் நிறைய நாள் எடுத்துக்கணுமா, குணமாகுமா அப்படிங்கிறதெல்லாம் வரும். கண்டிப்பா உடல்ல வந்து ஊறி அந்த மருந்துகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நாள் கண்டிப்பா எடுத்துக்கும். ஆனா திரும்பவும் அந்த நோய் வரவே வராது. அது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல வந்து சித்த மருந்துகள் மட்டும் தானே இருந்தது. அலோபதி மெடிசின் கிடையாது இல்லையா? அலோபதி மெடிசின் வந்த பிறகு அது இன்ஸ்டன்டா ஒரு ரிலீஃப் கொடுக்குது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அதை எல்லாருமே நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிட்டோம். அலோபதி இல்லாம நம்ம இனிமே இப்ப வாழவும் முடியாது. அது எமர்ஜென்சி மெடிசின்ஸ்க்காக கண்டிப்பா வச்சுக்கலாம். கண்டிப்பா எமர்ஜென்சிக்காக அலோபதி மெடிசன் வச்சுக்கலாம். ஆனா ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா சித்த மருந்துகளால மட்டும்தான் முடியும். சித்த மருந்துகள் எடுத்துக்கும் போது சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, பக்க விளைவுகள் வருமா அப்படிங்கிறது ஒரு சிலரோட சந்தேகமா இருக்கும். சித்த மருந்துகள் எடுத்துக்கும் போது பக்க விளைவுகள் கண்டிப்பா வராது. எல்லாருக்கும் அது என்ன பிரச்சனை அப்படின்னா, எவ்வளவு நாள் எடுத்துக்கும் போது பக்க விளைவுகள் வருமா அப்படின்னா, நம்ம திரும்பவும் சொல்றோம், நம்ம சாப்பிட மறந்த நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட பல மெடிசின்ஸ், அதாவது ஹெர்பல் மெடிசின்ஸ் தான் சித்த மருந்துகள். நம்ம சுத்தி விளையிற ஹெர்பல்ஸ், அதாவது காய், கனி, அதோட விதைகள், அப்புறம் இலை, தழை, இதெல்லாம் தான் பக்குவப்படுத்தி அதோட ரஞ்செல்லாம் எடுத்துட்டு அதுலேருந்து தயாரிக்கிற மருந்து தான் சித்த மருந்துவம். இப்போ ஒரு சின்ன, அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி, திரும்பவும் சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சுக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா? சுக்கு, அப்புறம் வெந்தயம், இது எல்லாமே இது நமக்கு தெரிஞ்சதால சொல்றோம். இதுவும் தெரியாத சித்த மருந்துகள் நிறைய இருக்கு. காட்டுல, மலையில, அப்புறம் நம்ம சுத்தி பக்கத்திலேயே கூட இருக்கும் குப்பைமேனி இலை அப்படின்னு சொல்லுவோம். அதை எடுத்து கொஞ்சம் உப்பு, மஞ்சளை வச்சு ஸ்கின்ல தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஸ்கின்ல ஒரு அலர்ஜி இருக்கு, அதை தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா உடனே அது மறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் எல்லா மெடிசன்ஸுமே வரும் நமக்கு. அதுக்கு அதை வந்து கரெக்டா பக்குவப்படுத்தி யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில உடம்பா இருக்கும். வாத, பித்த, கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன உடல் நாடி பொறுத்து இருக்கு, அவங்க நாடி நடைய பொறுத்து சித்த மருத்துவர்கள் யாருக்கு எவ்வளவு மெடிசின், எத்தனை நாள் கொடுக்கணும், எப்பப்பெல்லாம் மெடிசின்ஸோட அளவுகள் மாற்றணும், இது எல்லாமே சித்த மருத்துவர்கள் முடிவு பண்ணும்போது அவங்களோட அனுபவமும் உங்களோட ஒத்துழைப்பும் சேர்ந்து இருக்கும்போது எந்த பக்க விளைவுகளும் சித்த மருத்துவத்துல வராது. நாட்பட்ட நோய்களுக்கு மட்டும்தான் சித்த மருத்துவ தீர்வு இருக்கு அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. அது முற்றிலும் தவறான விஷயம். இப்போ கோவிட்ல இருந்து நல்ல அவேர்னஸ் இருக்கு பீப்புள் கிட்ட. சாதாரண சளி ஜுரத்துக்கு கூட சித்த மருந்துகள் எடுத்துக்கிறான், அது குணமாகும், எந்த பிரச்சனையும் இல்லாம குணமாகும். ஏன்னா இப்போ வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் போகும்போது ஆன்டிபயோட்டிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, டோசேஜஸ் ஏறிக்கிட்டே போகும். அப்புறம் குழந்தைகள்ல இருந்து ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாதான் அது நான் குணமாகும் அப்படிங்கிற நிலைமை வந்துடும். ஆனா சித்தால அப்படி கிடையாது. நோய் எதிர்ப்பு சக்திக்குள்ள மருந்துகள்
அது சாதாரண பிறந்த குழந்தைகள், கருவில் இருக்கிற குழந்தைகள்லேருந்து சித்த மருத்துவங்கள் இருக்கு. அவங்களோட 4448 வகையான அவ்வளோ நோய்களுக்கும் சித்த மருத்துவங்கள் இருக்கு. 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் பின்பற்றின அதே சித்த மருத்துவம் இப்பயும் உண்டு. அதாவது நாட்பட்ட நோய்களுக்கு தான் சித்த மருத்துவம் இருக்கு அப்படின்னா அது கிடையவே கிடையாது. எல்லா நோய்களுக்குமே சின்ன சின்ன விஷயங்கள், சாதாரண அலர்ஜி, ஜுரம், சளி, இருமல், அப்புறம் ஆஸ்மா, எல்லா விஷயத்துக்குமே சித்த மருத்துவங்களுக்கு நல்ல அனுபவமிக்க சித்த மருத்துவங்களை நீங்க அணுகுனீங்கன்னா நல்ல தீர்வு உங்களால கிடைக்கும்.